இந்த மாதிரி லூஸ் நாய்ங்க கூட சுத்திட்டு இருக்காங்க. அது சேனலே போயிடுச்சு. அம்சமா இருக்குடா. சாப்பிட்டே கட்டியிருக்கானுங்க. கல்யாண வீட்டு மண்டபம் மாதிரி இருக்குல்ல அடி பாக்குறது. கல்யாண வீடா மண்டபம் வந்தது லைட் பாக்குறதுக்காக. நீ என்ன பாத்துட்டு இருக்கிற? அந்த அக்காவை பாருங்க. ஆறி போனது வேணுமா சுட சுட வேணுமா? எப்படா செம்மையா இருக்கும். டக்கரை எங்க இருந்தா வீடு செலிப்ரேஷன் கரெக்டா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவானுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆஃபிட் vlog. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பஹ்ரைன்ல இருக்கிற ஒரு பாபுல் பஹ்ரைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கோம். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருப்பேன். மனாமா சூக் அப்படிங்கிற நேம்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா அது வந்து வேற சேனல்ல இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி அந்த சேனல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தான் போட முடியும். அந்த வீடியோவும் பாருங்க கண்டிப்பா. ஏன் அதனால சொல்லிருங்க மக்கள்கிட்ட. இந்த மாதிரி லூஸ் நாய்ங்க கூட சுத்திட்டு இருக்காங்க. அது சேனலே போயிடுச்சு. சேனலே வேண்டாம்னு சொல்லி பப்ளிக் பாக்ஸ்னு சொல்லி புதுசா ஓபன் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை மட்டும் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஆக்சுவலி பஹ்ரைன்ல வந்து இந்த ரமலான் நோன்பு வந்து இந்த மாசம் வந்து செம செலிப்ரேஷனா இருக்கும். செம ஜாலியா தான் இருக்கும். உங்களுக்கு எங்க பாத்தீங்க என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கீங்களா? டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. கம்மியா வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இது என்ட்ரன்ஸ். இது என்னன்னு சொல்லு. இது வந்து நிலா. அது ஸ்டார். பிறை அது ஸ்டார். தமிழ்ல சொல்லு. தமிழ்ல தெரியாது. தமிழ்ல என்ன? ஸ்டார் தமிழ்ல நிலா. தமிழ்ல ஸ்டாருக்கு என்னடா? ஸ்டாருக்கு வந்து ஸ்டார். நிஜமா தெரியாதா? நீ சொல்ற என்னடா? என்னதுடா? ஸ்டாருக்கு என்னடா? ஸ்டாருக்கு தமிழ்ல என்ன? இது ஒளிச்சம். என்னது ஒளிச்சம்? படிடா. இந்த லைட்டிங் வந்து உள்ள போய் பார்க்கலாம். இந்த ரமலான் ஃபுல்லா செம ஜாலியா இருந்துச்சு. ஏங்க அபி இப்போ நீங்க மட்டும் பேசிட்டே இருக்கீங்க. லென்த்தா பேசிட்டே இருக்கீங்க. பேசுறாங்க பேசி லென்த்தா பேசிட்டே இருக்காங்க. வெல்கம் பண்ணாத. நீ பேசுறியா? பேசுறியா? நான் பேசுறேன். நிலாக்கும் ஸ்டாருக்கும் நட்சத்திரத்துக்குமா ஒரு இது பண்ண தெரியல உனக்கு. நீ என்ன வாய் பேசுற? சொல்லுவா. வா வா வா. ஹபிபி இதெல்லாம் നമ്മുടെ ബിജിഎം ஹபிபி வெல்கம் டு பஹ்ரைன். எப்பவுமே இந்த கேட் வந்து இங்க இருக்காது. புதுசா நம்ம ரமலானுக்காக அந்த நிலா ஸ்டாரு அப்புறம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த லைட்டிங் வந்து ஜிக்ஜிகான்னு இருக்கு. இந்த ஜிக்ஜிகான் லைட்டிங் எல்லாம் உங்களுக்கு காட்ட போறோம். அது ஜிகஜிகா இல்ல குளுகுலா இருக்கு அப்படி சொல்றேன். குளுகுலா இல்ல, எனக்கு ஜிக்ஜிகா தான் இருக்கு. எனக்கு இங்க ஜிக்ஜிகா தான் இருக்கு. இங்க இருந்து ஜிக்ஜிகா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல் லைட்டிங் செம்மையா இருக்கு. ஒரு அரபிக் கண்ட்ரியில ஒரு ஈதான செலிப்ரேஷன் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. இது நைட் அம்சமா இருக்குடா. எனக்கு ஒரு அழகான ஒரு பேட்ஜ் தெரியுதுங்களா? இங்க இருக்கு. அழகா இருக்கா? அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப கலர் கலரா இருக்கு. கலர் கலரா ஜிமிக்கி கம்மல் அழகா இருக்கு. அழகா இருக்கு. இது வந்து ஏக்தம் யூஸ் பண்ணுவாங்க. நோம்பு டைம் எல்லாம் கிர்ஹான் வரும். அப்போல்லாம் இது குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பையன் கொடுத்து அங்க போய் சாக்லேட்டு கிஃப்ட்ஸ் இதெல்லாம் நான் பாத்துருக்கேன். ஒரு நாள் பாத்துருக்கேன். அழகா இருக்கும். குழந்தைகளே இது அழகழகா இது ஒரு கலர் கலரா வச்சிருக்கோம். கலர் கலரா போட்டு கொடுத்துருப்பாங்க. இங்க இருந்துதான் வந்து ஃபுல்லா இருக்கு. பாக்குற மாதிரி ஒரு இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? லைட் தொடமலைங்க. ஏங்க இது வந்து தேங்காய் நார் தானே? தொங்க விட்டுருக்காங்க. அது இல்லையா? தேங்காய் நார் இல்ல, டெக்கரேஷனுக்காக அழகே. இங்க பாருங்க டக்கு சாப்பிட்டு சொல்லுங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஓ சாப்பிட்டே கட்டியிருக்கானுங்க. கல்யாண வீட்டு மண்டபம் மாதிரி இருக்குல்ல அடி பாக்குறது. கல்யாண வீடா மண்டபம் ரெண்டும் ஒண்ணுதான். கல்யாண வீடு வேற மண்டபம். என்னடா நடக்குது இங்க? என்னமோ நடக்குது. பாத்துட்டு போலாமா? என்ன இங்க போறீங்க? உட்காருங்க, ஜாலியா இருக்குங்க. அப்படியே உட்காந்துக்கலாம். நமக்கு சேர் போட்டுருக்காங்க. எல்லாம் உட்காந்துக்கலாம். சேர் போட்டுப்பீங்க. நீ வந்தது லைட் பாக்குறதுக்காக. நீ என்ன பாத்துட்டு இருக்க? அந்த அக்காவை பாருங்க. அந்த அவங்கள பாருங்க. நீங்க என்னங்க நீங்க இதெல்லாம் இப்பதாண்டா பார்க்க முடியும். அப்புறம் பார்க்க முடியாது. அதெல்லாம் இவங்க போயிடுவாங்க. அப்புறம் போயிடுவாங்களா? ஆமா, எங்க போயிடுவாங்க? இதெல்லாம் முடிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்க முடியாது இவங்க எல்லாம். டேய் உன் காஜுக்கு ஒரு அளவில்லையாடா? லைட்டிங் பார்க்க வந்து மோட்டு இங்க உட்கார. லைட்டிங்ல எப்படி பாக்குறதா? இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் இந்த வாய் தான் நாங்க சொல்லுச்சு. ரமலான்ல மட்டும்தான் லைட்டிங் போடுவாங்க. ரமலான் முடிஞ்ச போட மாட்டாங்க. எனக்கு ஃபீலிங்ஸா இருக்கு எல்லாம் சொல்லி போட்டு. பட் ராஸ்கல் டேய் இவன் சரியில்லடா. வீட்டுக்கு போய் அடி வாங்குடா. இந்த லைன்
ட்ரெயின் ஃபுல்லா லைட்டிங் வந்து செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. நாங்க நோம்பு திறந்த உடனேயுமே வந்துட்டோம். அதனால இந்த 2 பேரும் பசிக்குன்னு சொல்லி எனக்கு பசி வர வச்சுட்டீங்க. ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வச்சிருந்தோம். எங்க ஒரு நல்ல பாப்புலரான ஒரு கடை இருக்கு, அங்க போனா என்னென்ன கிடைக்கும்? ஆலு பஜ்ஜி கிடைக்கும், ஆலு போண்டா கிடைக்கும். அது மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் செம்மையா இருக்கும். ரொம்ப கூட்டமா இருக்கும். இது ஆல்ரெடி கூட்டமா இவனை கூட்டிட்டு சுத்துறதுக்குள்ள நம்மளுக்கு என்னன்னு தெரியல. வா, நீ எவ்வளவு தூரம் போனோம்? இன்னி ஸ்ட்ரைட்டா போனோம் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 2 தடவை சொல்லிட்டானுங்க 2 கிலோமீட்டர். பாருங்க இங்க பாரு அழகா இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு தான் எதுவுமே பிரயோஜனம் இல்லையில. இருந்த பூ பயன்படல, இப்ப இல்லவும் இல்ல. என்ன எதுக்கு எனக்கு தெரியும். சரியா எதுக்குடா நின்னீங்க? அந்த கடை தான் இருக்குல, அந்த அதுக்கு நின்னா நாயே உன்னை நம்பி நானும் அங்க நின்று இருந்தேன்னா என்னோட இமேஜ் எல்லாம் என்ன ஆகுறது? மிஸ் பண்றீங்க இதெல்லாம். நான் எதுக்குடா மிஸ் பண்ணோம்? நான் மிஸ் பண்றேங்க. ஆக்சுவலி இவங்க ஷாப்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அவங்க கடை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ற டைமிங் டிஃப்ரெண்ட். அதுக்காக இவங்கள்ட்ட ஹெல்ப்புக்காக கொஞ்ச நேரம் வந்து அங்க ஸ்டே பண்ணிருக்கோம், ஒரு 1/2 an hour. இந்த நாய் ட்வின்ஸுங்கிற காரணத்துக்குனால இவன் நினைச்சு அவன்கிட்ட பேசுவோம். இல்ல 2 பேரும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கடைசியில கண்டுபிடிச்சதே 2 பேரும் வேற ட்வின்ஸ் அப்படின்னு. ஆனா இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ரூட் போட்டது இவருதான், கடைசியில சிக்கிறது யாருக்கும் இவனுக்கு. எப்படி உன்னால மட்டும் முடியுது? எனக்கு ஒரு முட்டை போண்டா கிடைக்கும். இந்த முட்டை போண்டா உளுந்தோட பக்குவோட இதெல்லாம் கிடைக்காது. ஆலு பஷீர்ங்கிறது உருளைக்கிழங்கு, ஆலுங்கிறது உருளைக்கிழங்கு. சரிங்களா? பஷீர் வந்து இந்த கடை ஒரு ஓனர். ரொம்ப நேரம் பார்த்துட்டு சரி ஆளு ஒண்ணு பஷீர் நீ வச்சுக்கோ, எனக்கு ஆளு மட்டும் வாங்கி. ஆலு பஜ்ஜி விட்டு பண்ணுவோம். ஆளு பஜ்ஜி ஆளு வேணும் கேக்குறாங்க. உருளைக்கிழங்கு வச்சிருப்பாங்க, எடுத்து வச்சிருப்பாங்க, அது மட்டும் எடுத்து கொடுத்துரும். அதுதான் ஆளு. சரியா? நோம்பு திறந்து பசியில இருக்கேன், அடிச்சு போட்டுருவாங்க. இப்போ ஓரமா அடிச்சுவாங்க போங்க. எனக்கு ஆளு வெறும் ஆலு பஜ்ஜி சமோசா 2 வேணும். உனக்குடா? எனக்கு ஆலு பஜ்ஜி ரம்பர் என்ன கேட்டு கொடுத்த? 5 நிமிஷம் ஆகுமாமா. ஏன்னா இப்போ வந்து எப்படியா சொல்லு, சூடானதா இருக்காமா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுட வண்டியில் வந்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஆறி போனது வேணுமா சுட வேணுமா? மூஞ்சி பார்த்து உனக்கு மட்டும் ஆறி போனது வாங்கி கொடுக்கலான்னு தோணுது. இவன் வாய் பேசுறது பார்த்து இவனுக்கும் ஆறி போனது வாங்கி கொடுக்கலான்னு தோணுது. அப்போ உங்களுக்கு சேர்த்து ஆறி போன வாங்கி கொடுத்துடலாம். ஆமா, பிரதர்ஸ் மாதிரி பண்றீங்க. எங்க எப்போ எங்க தூக்கி போட்டு மிதிக்கலாங்கிறதுக்கு கூடயே அதுதாங்க பிரதர்ஸ். எப்படி அக்காவை போட்டு எப்படி மிதிக்கலாம், எப்படி அடிக்கலாம்னு தான் பிளான் பண்ணுவோம். கூடயே சுத்தி எங்க காலை வாரி பழம்புறது கடவுள மாதிரி பழம்பிக்கிட்டே இருக்கு. அரி லிமிட் தான் என்ன, எல்லாமே லிமிட். ஓவரா கலைச்சு அடிச்சு ஏற்கனவே பாதி இவனே கேடுச்சிங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். எவ்வளோ எங்க வெளியே போனாலும் தைரியமா எடுக்கலாம். இதுக்காக அவமானப்பட்டது கை கணக்குல எங்க போனாலும் அரபிக முதற்கொண்டு இவனை வச்சு செஞ்சிருக்காங்க. ஒரு அரபி அளவுக்கு செஞ்சிருக்கானா? நீங்க பாத்தீங்களா ஃபிஷ் மார்க்கெட் பாத்தீங்களா? அங்கதான். ஐயோ சரி ரொம்ப ஆடாத குடு. எனக்கு எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு பழைய பெருசா எடுத்து வந்துருவோம். 550 ஆச்சு. நம்ம ஊருக்கு 110 ரூபா. கணக்கும் தெரியாது, மண்ணாங்கட்டியும் தெரியாது, மறந்துட்டேன். வாலெட் பார்த்து சந்தோஷத்துல நான் பார்த்து நீங்க சந்தோஷமா அவ்வளவு கஷ்டப்பட்டான்டா பாவம். மூஞ்சி பேர் எவ்வளவு ஆனந்தமா இருக்கான். வேலெட்காக அவ்வளவு கரண்டி மூஞ்சிக்கு என்ன ஆனந்தம். எங்க போறான்? உண்மை இருக்கு. ஷூ எடுக்கும். ஆமா வேண்டா எங்க சோஃபா இடிபாடுக்கு பிறந்தவன் இன்னும் நீ ஸ்டேடியம் இல்லையா? எப்ப எங்க போனாலும் விழுந்துட்டே இருக்கிறது. விழுகிறது தவிர சொல்ல எதுவுமே மாட்டீங்களாடா? என்ன கூட்டம் இல்லாதனால இந்த ரசிகா அவரோட போயிடுச்சு. உமருக்கு ஒரு உனக்கு டைனோசர் கடிச்சு வச்சிரும். இல்ல பயப்படுற கச்சிரும். எது வேணும்? அது வேண்டாமா? இதா வேணும். அது வேணாம் எனக்கு. அது வேணாம். இதுதான் வேணுமா? கடையை எடுத்து கொடுத்தா வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எதுதான் வேணும்? அது ஒரு மீசை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அதுக்கு வலிக்கும்ல. இதெல்லாம் நம்பவான்னு சொல்லுவேன். நீங்க சொல்றீங்க இதோட மீசையை பிடிச்சிருந்தா அதுக்கு வலிக்குமா? அந்த
குழந்தை என்ன வேணா நம்புன்னு சொல்றதுக்கே இப்படி எல்லாம் ஏமாற்றக்கூடாது. அந்த இடத்து ஃபுல் பீக்கா இருக்கு. அந்த எடுக்க மாட்டோம், சீக்கிரம் ஓடி வந்துட்டோம். இங்கிருந்து ஷூ ஓடிக்கிறோம். இது ஆல்ரெடி உமருக்கு ஒரு அழகா இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்து வச்சிருந்தோம். அது பிளாக் இருக்குடா, இங்கே இருக்கு பிளாக், அது ப்ரௌன், இந்த பிளாக். கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியல உங்களுக்கு. இல்ல அது பிளாக் மாதிரி தான் தெரிஞ்சுப்பாங்க. நல்லா பாருங்க, இது உங்களுக்கு பிளாக் மாதிரியே இருக்குது பார்த்தா. கொஞ்சம் பிளாக் மாதிரி இருந்துச்சுடா, சாரிடா. எல்லாம் ஒரு ஷூ வாங்கினா போட மாட்டேன், இந்த செப்பல் வாங்கினா போட மாட்டேங்கிறான். கத்திட்டே இருக்கிறது. ஓட விடுறாங்க. உமருக்கு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். இனி உமருக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் உமர் பர்த்டே வேற வருது, அதெல்லாம் வீடியோ போடலாம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் உமர், நம்ம எல்லாத்துலயுமே டிஃப்ரெண்ட். கீழே 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 பார்க்கலாம். உமர் நில்லுமா, உமர் நில்லுமா. மாதிரி இது வீசுறதுக்கு இல்ல, வீசி விளையாடுறதுக்கு இல்ல, கால்ல போட்டு நடக்கிறதுக்கு. இப்ப இல்லம்மா, அவ்வளவுதான். இன்னும் அவுக்க முடியாது. இன்னும் எப்படி அவுக்குற மாதிரி அவரு அவுத்துட்டாங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன். யாருக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்க? ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்கா ஷர்ட் வேணும். ஃபர்ஸ்ட்கா ரெண்டாளுக்கும் ஒரே போல வேணும். ஒரே போல. ஓகே. மாதிரி இல்ல இருக்கு. இங்க அடிக்க வர முடியாது. ஃபர்ஸ்ட்கா டேய் இது நீ எனக்கு போற ஷர்ட் மாதிரி இருக்குடா. இப்போத மாடல் இதுதான். ஃபர்ஸ்ட்கா இட்டு வரவா, இட்டு போட்டு வரலாம். அவ்வளவு செலக்ஷனா? வா ஒரு ஷர்ட் போட்டுட்டு அப்புறம் இன்னொன்னு எடுக்கலாம். நாலாம் போன மட்டும் ரெண்டு நாள் ஆகுது ஒரு செலக்ஷன். அது எப்படி தெரியுமா பாய்ஸ் வந்து இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நமக்கு ஃபிட்டா கட்டுறாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து இது பார்த்தா இது வெச்சு இது ஃபேமிலி வெச்சு இது நான் கடைசியா எது ஃபர்ஸ்ட் இப்படி பார்த்து அப்புறம் எடுப்பீங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு ட்ரெஸ்ஸே சூஸ் பண்ணுவாங்க. கடையை காலி பண்ணி ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. வாய் பேச போ. மக்களே இது போட்டு வந்துட்டு நாங்க எப்படி இருக்கு மறந்துடாத. ட்ரெஸ் போட தள்ளுறா போல ஒண்ணா போறீங்களா? என்ன போறீங்க? டேய் சத்தமே இல்லடா. டேய் திறக்கவா. கை மடக்க நல்லா இருக்கும். உனக்கு நான் சூப்பரா ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். செம்மையா இருக்கும். டக்கரை எங்க இருந்தாலும் ஈர செலிப்ரேஷன் கரெக்டா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவானுங்க. மக்களே நல்லா இருக்கா? போட்டு காமிக்க சொன்னோம்ல, போட்டு காமிச்சாச்சு. நீங்க கமெண்ட் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கண்டராவியா இருக்கு. அவங்க சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. Dress நல்லா இருக்கு. Dress வேணும் நல்லா இருக்கு. எனக்கு அவங்களுக்கு இல்ல அதனால இது பொறாம. எத்தனை வருஷம்? இது 2 வருஷம் ആണ്. 2 വർഷം ആണ്. ഇത് പ്ലാൻ ഉണ്ടോ വെട്ടാൻ? വെട്ടാൻ പ്ലാൻ ഉണ്ടോ? വെട്ടാൻ ഒന്നുകൂടി വലുതായിട്ട് നാട്ടിൽ പോയിട്ട് ഇന്ന് നാട്ടിൽ പോയിട്ട് വെട്ടല്ല. நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரி பிளான் இருக்கேன். நல்லா இருக்கு. நல்ல சௌகரியமா இருக்கு. അല്ല പണി സെറ്റ് ആക്കാനുള്ള പണിയുണ്ട് കുറച്ച്. റൗണ്ട് ആക്കാൻ വേണ്ടിട്ട്. അതെന്താ? അഴകാണിയേ വേണ്ടല്ലേ? 2 ചീപ്പ് വേണം. 2 ചീപ്പ്. രാത്രി കിടക്കുമ്പോൾ പില്ല വേണ്ടല്ലേ? പില്ല ഉണ്ടെങ്കിൽ நல்லா இருக்கு. சாமடா சாமடா. ஃபுல்லாண்டெல்லாம் போட்டு நல்லாவா இருக்கு. இது கை மடக்கி செம்மையா இருக்கும் பாரு. மஞ்சள் கலரா நான் செலக்ட் பண்ணிருக்கேன். நின்னுடா மஞ்சள் செம்மையா இருக்கு பாரு. ஆனா போட்டோ வேணா எடுத்து வைக்கிறேன். எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. மஞ்சள் கலர் போட்டு வருவாங்க. புள்ளிங்கடா. இது ஒன்னு எடுத்துலாம். ஓகே ஹார்ட் சாவடி சொல்றேன். எடுக்கறோம். சம் போயிடு. ஃபன் பண்றோம். பாரின்க்குள்ள ஃபன் பண்றோம். ஃபன் பண்ற காரி துப்புவாங்க ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு. புடிச்சதா இல்ல? அந்த ஷர்ட் விட சூப்பரா இருக்குல்ல. இந்த கலர் பிடிக்கல. பட் ஷர்ட் பிடிச்சிச்சு. இல்ல அது விட சூப்பரா இருக்கு. எனக்கு இதுதானே பிடிச்சது. அதை விட செம்மையா இருக்கு. சரி ஃபர்ஸ்ட்கா இது எங்க ரெண்டு ஃபர்ஸ்ட்கா? வெரைட்டி ஆயிடுடா. ஆமா வெரைட்டி. அவர் தலைய வச்சு அவர் சொல்றாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு தலை முடியெல்லாம் வளர்த்தி இருப்பாரு. அப்ப அவர் அறிவு எவ்வளவு இருந்திருக்கு. அவரே சொல்றாரு இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாரு அவனுக்கு அத போட்டு. இது நான் போட்டு வரேன். இப்போ வா. உள்ள அப்படியே உள்ள செம்மையா இருக்குல. எப்படி இது போஸ் டைப் தான். கன்றாவி காட்சி எல்லாம் பார்க்கணும். ஆனா ஆரி செம்மையா இருக்கு. அந்த ஷர்ட் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதே பிடிச்சது.
பேத்திக்கார என்ன சொன்னாலும் நம்ம டேய் அவங்க ஒன்று மண்டை கழிச்சிருக்காங்கடா இதை பிடிச்சிருங்கிற. ஹாய் மக்களே, தாய் மக்களை ஹாய் மக்களே. இது வந்து ஈஸி ஷாப்பிங். 2 டிஷர்ட் பாருங்க. கேர்ள்ஸுக்குன்னு கரெக்ட் மேக்கப்னு சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பாத்தீங்க எங்களுக்கு மேக்கப்னால மேக்கப் வந்து தனித்தனியா ட்ரெஸ் போட்டு மூஞ்சில மேக்கப் போடுறாங்க, டிஷர்ட்லயும் மேக்கப் போடுறாங்க. தனித்தனியா ட்ரெஸ் போட்டா ட்வின்ஸ்னு தெரிய மாட்டாங்க. ஆனா ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் ஒரே மாதிரி தான் எடுப்போம். அப்படிதான் காட்டுவாங்க. அப்படிதான் காட்டுவோம். அப்பதானே எல்லாத்தையும் சரி. ஏமாத்து போயிடுங்க. எங்க 3 பேத்துக்கு ஒரே மாதிரி. எப்படி? அப்படியே. அடுத்த ஒரு வீடியோல வரும் நாங்க 3 ஒரே மாதிரி போடுறதுக்கு. ரம்ஜானுக்கு வரும், ரம்ஜானுக்கு பாருங்க. இது வந்து நாங்க ஒரே மாதிரி எப்படி இது மட்டும் தான் ஒரே மாதிரி இதுவும் இருப்பீங்களா இல்ல வேற டிஷர்ட் ஒரே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி நாங்க எடுத்திருக்கோம். பாருங்க நீங்க வீடியோல வரும் பாருங்க, செம்மையா இருக்கும். ரஸ்கா நமக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆட்டு. ஓகே ஷூர் 100% டிஸ்கவுண்ட் ஆக்கிக்கோ. ஓகே இந்த மேக்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல உட்கார்ந்து படிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் இவ்வளவு கவனிச்சிருக்கீங்க. கிளாஸ்ல உட்கார்ந்து கவனிச்சிருக்க வேண்டியது. எங்க கவனிச்சா ஏய் Dress எல்லாம் வெடிச்சல அதுன்னு ஒரு கொசரண்டா. இந்த ஓ Dress வெடிக்க ஜெல்லி ஃப்ரீ பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃபுல் ரம்ஜானுக்கான ஃபுல் பர்ச்சேஸ் மாஸ் ஷாப்பிங் முடிஞ்சு ஸ்நாக்ஸ் ஷாப்பிங் மாசா செம்மையா வச்சிருக்கேன். ஃபுல்லா வச்சிருக்கேன். சாப்பிடறதுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. ஆனா இன்னொன்னு மட்டும் ஆயிடுச்சுங்க, ஆலு பசி மட்டும் கிடைக்கல. ஆமா அது மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வரதுக்கு அவங்க அது க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. நாளைக்கு வந்து வாங்கி தந்துப்போம். அதுக்கு ஒரு தனியா. ஸோ இதெல்லாம் நான் சாப்பிட போறோம். வீடியோ பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதுக்காக நம்ம அஃப்ரின் vlogs மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.